நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மேடையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பெயரை எங்கும் உச்சரிக்கவில்லை. இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிய நிலையில் இதுகுறித்து மத்திய அமைச்சர் எல். முருகன் விளக்கம் அளித்துள்ளார். திமுக இதெல்லாம் சொல்லனாதாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, அவர்களும் இன்விடேஷனில் அவர்கள் பெயர் இருந்தது. அதே போல் அவங்க ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இதில் இருந்து அரசியல் பேசும்போது கூட நாடாளுமன்ற உறுப்பினர், தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பேரை கூட பிரதமர் குறிப்பிடலாம். எங்கள் பிரதமர் சில இடங்களில் யார் பேரையுமே குறிப்பிட மாட்டார். அவர் நேரம் காலம் கருதி அவர் பேசிட்டு போகிறாரு. இதில் நம்ம இது ஒரு சப்ஜெக்டாகவே கிடையாது. இதை பற்றி பேசுகிற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. திமுக அமைச்சர் மீது ஊழலை தொடர்ந்து சொல்லுங்க பாஜக, அதிமுக அமைச்சருடைய ஊழலை சொல்லுவாங்க. அதாவது திமுகவாகட்டும் அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு ஜீரோ டாலரன்ஸ். பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, ஊழல்களை சகித்து கொள்ள முடியாத கட்சி என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.